ஹாய் காய்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னா, முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, முத்து சொல்கிறான், அதாவது இந்த பார்லர் அம்மா பற்றின இன்னும் பெரிய குண்டு ஒன்று வெடிக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதும் முத்து சொல்கிறான், ரோஹிணி இவ்வளோ நாள் புழுவிக்கிட்டு இருந்தா, ஆனால் அதில் அண்டப்புழுகு ஆகாச புழுகுலையே பெரிய ஒரு அண்டப்புழுகு வந்து இன்னும் நம்மக்கிட்டே தெரியலை. ஆனால் அது எந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னும் உனக்கு இன்னும் என் அம்மாக்கெலாம் தெரிஞ்சுதோ அவ்வளோதான், வீட்டில் பெரிய அணுகுண்டே வெடிக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க, என்னங்க அது என்ன விஷயம், என்னங்க உங்களுக்கு மட்டும் எல்லாமே தெரிஞ்சிருது, எங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் ஒன்றுமே தெரிஞ்சதில்ல, இந்த வீட்டிலையே ரோஹிணியை பற்றின முழு விஷயமும் உங்களுக்கு தாங்க முதல்ல தெரியுது, சரிங்க அந்த விஷயத்தை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் உடனே ரவி சொல்கிறான் முத்துவை பார்த்து, முத்து டேய் என்னடா அப்படி பேசுகிற, நம்ம அண்ணி வந்து அவங்களுக்காண்டியாடா அந்த ரூபாயை ஆட்டையை போட்டாங்க, அதெல்லாம் ஆட்டையை போடலடா, அதாவது நம்ம அண்ணனும் சேர்ந்து தானே அதில் இது பண்ணியிருக்கான், அப்படிங்கும்போது ரோஹிணி அந்த அமௌண்ட்டை அவங்க எடுத்துகிட்டு அவங்க கூட கொண்டு போகல, நம்ம மனோஜிட்ட தானே கொடுத்துருக்காங்க, அப்படிங்கும்போது நீ ஏன்டா அண்ணியை மட்டும் தப்பாக நினைக்கிற அப்படின்னு ரவி சொல்கிறான். ஆனால் முத்து சொல்கிறான், டேய் இது வரைக்கும் நடந்தது மட்டும்தான்டா உனக்கு தெரியும், அதுக்குள்ளே பெரிய விஷயமே இருக்குடா, அது உனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொன்னதும் அவனும் சாக்காகி டேய் என்னடா அப்படி விஷயம் அப்படின்னு முத்துட்ட கேட்கும்போது முத்து சொல்ல வர்றான், டேய் அதாவது நம்ம பார்லர் அம்மா இது வரைக்கும் அப்பா மலேசியாவில் இருக்காரு, அப்பா மலேசியா இருக்கான்னு சொல்லுதுலா, அது சுத்த பொய்டா, அதுதான்டா எனக்கு 90% உறுதியாக இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் மீனா சொல்கிறா, ஐயோ அப்படியாங்க, என்னங்க இப்படி இருக்குது, இது வரைக்கும் நடந்ததுக்கே இன்னும் தண்டனை முடியலை, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை தெரிஞ்சதோ அவ்வளோதான், நம்ம அத்தை கொன்னுருவாங்க ரோஹிணியை அப்படின்னு மீனா சொல்கிறா. ஆமாம், ஸ்ருதியும் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே நம்ம அத்தையை பொறுத்தளவில் பணம்னா போதும் வாயை பிளந்துருவாங்க, என்னையே கூட நான் வந்து சொந்தமாக எனக்கு நகை வேண்டாம், எனக்கு நான் உழைச்ச காசு போதும்னு நான் இருக்கிறதுனால தான் என்னையை கூட நம்ம அத்தை என்னையை மதிக்க மாட்டேக்காங்க, அதே மாதிரி தான் மீனாவையும், உங்களையும் அப்படி தானக்கா அப்படின்னு சொன்னதும் மீனா சொல்கிறா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம அத்தையை பற்றி தான் நமக்கு தெரியுமே, சரிங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு முத்துவை பார்த்து கேட்டதும் முத்து சொல்கிறாரு, அதாவது இந்த விஷயம் வந்து 90% எனக்கு உண்மையாகவே நல்லா தெரியும், ஆனால் இது நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வெடிகுண்டு பூகம்பமாக நம்ம வீட்டில் வெடிக்க போகுது, அம்மா நம்ம பார்லர் அம்மாவை வீட்டை விட்டே அடித்து பற்ற தான் போகிறாங்க, வேணால் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் மீனாவும் ஸ்ருதியும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த பார்லர் அம்மா நம்ம அந்த பார்லரை விற்று தான் அந்த 17 லட்சத்தையும் நம்ம அம்மாவுக்கு கொடுத்துருக்கு, இந்த விஷயமானது நம்ம அப்பாவுக்கு கூட தெரியும், அப்பாவுக்கும் தெரியும், அப்பா தான் இந்த விஷயத்தை பெருசாக்காதடா விட்டுடா அப்படின்னு என்கிட்டையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. இந்த மாதிரி இன்னும் ரோஹிணி என்னென்ன கிரிமினல் வேறு பார்க்க போகிறாங்க என்னங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீட்டில் மொத்தத்தில் ரோஹிணி வீட்டை விட்டு விரட்டி அடிக்க போகிறது உறுதின்னு தான் நினைக்கிறேன்.